வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்கும் கனவுகள் இருக்குங்க. சரி, நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், இந்த மாதிரி பல கனவுகள் இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அந்த கனவுகளை அடைய முடியுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. வாழ்க்கை ஓட்டத்தில் பல பல விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுறோம். பல கனவுகளை தொலைக்கிறோம். அதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கைக்கு வந்துடும். ஒரு வேலை, ஒரு வீடு, கல்யாணம், குழந்தை இப்படின்னு நம்ம வாழ்க்கை போயிடுது. ஆனால் ஒரு சில பேர் அந்த கனவுகளோடயே வாழ்ந்து அந்த கனவுகளுக்காகவே தன்னோட முயற்சி எல்லாத்தையும் கொடுத்து அதில் வெற்றி பெறாங்க. அவங்கள தான் நம்ம வரலாற்றில் சாதனையாளர்கள்னு நம்ம சொல்கிறோம். நாளைக்கு முன்னாடி சுந்தர் பிச்சை சொல்லியிருந்தார், நான் அமெரிக்கா போகிறதுக்கு எங்கள் அப்பாவோட ஒரு வருஷ சேலரியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அது பெரிய வைரல் ஆச்சு. ஆனால் அதே மாதிரி இவர் ஜப்பான் போகிறதுக்கு அவங்களோட அம்மாவோட தாலியை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியும் இப்போ வைரல் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்த பையன் எப்படி பிஸ்னஸ் கிளாஸ் ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி. கர்நாடகா மாநிலத்தில் மைசூரில் ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாரு. இவங்க அப்பாவும் அம்மாவும் விவசாய தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் ஒரு 2000 ரூபாய் இருக்கும். அந்த விவசாய தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க அப்பாவுக்கு பையனையும் அதே தொழில் பண்ண வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் சின்ன வயசுலேயே அவங்களோட நிலத்துக்கெல்லாம் கூட்டு போய் வேலை செய்ய வைக்கிறாங்க. வானத்தின் மேலே கழுகுகள் பறந்து போகிறத அவர் பார்க்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், அந்த கழுகு மேலேருந்து பார்த்தா நம்ம எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்படி போயிட்டுருக்கிற அவரோட வாழ்க்கையில் ஒரு நாள் டிவியில் ஒரு ட்ரோனை பார்க்குறாரு. அந்த ட்ரோன் கீழே இருக்கிறதெல்லாம் படம் பிடிச்சி காட்டுறத அவங்க காமிக்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ட்ரோனை பார்த்தோன்னா அவருக்கு அந்த கழுகு ஞாபகம் தான் வருது. நமக்கு இதே மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவரோட குடும்ப சூழ்நிலை அவரை வாங்கவோ இல்லாட்டி அதை நோக்கி பயணிக்கவோ அப்போதைக்கு அவருக்கு வாய்ப்புகள் அமையலை. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு இன்டர்நெட் கஃபேயில் வேலைக்கு சேர்றாரு. என்ன வேலைன்னா ஸ்வீப்பிங் வேலை. அங்கே துடைக்கிறது, செய்கிறது, தூக்குறது, இதில் பெருக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த இன்டர்நெட் ஓனர் இவருக்கு சம்பளம்னு எதுவும் கொடுக்குறதில்ல. ஆனால் 45 நிமிஷம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கும் அதுதான் வேணும். அதனால் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாரு. அந்த ட்ரோனை பற்றி ரொம்ப அதிகமாக படிக்கிறாரு. சில சந்தேகங்களை சில சயின்டிஸ்ட்டுக்கு மெயிலை அனுப்புகிறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு இங்கிலீஷ் ரொம்ப கம்மியாக வர தெரியுங்கிறதுனால இவர் அனுப்புகிற மெயிலுக்கு யாரும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு மெயில் வந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இது மாதிரி அவர் சொந்தமாக ட்ரோனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓகே, எனக்கும் ஒரு ட்ரோன் செய்யணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இதை பற்றி விசாரிக்கும் போது அதோட பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விலை கூட, இவரால் அஃபோர்ட் பண்ண முடியாததாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவரே நம்மளே ஏன் ஒரு ட்ரோன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை நோக்கி இவரோட கவனம் செலுத்துறது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் இருக்கிற சில பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இவருக்கான ட்ரோனை பண்ணுறாரு. அதுக்காக அதோட செலவை கம்மி பண்ணுறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் இன்ஜினியர் படிக்கணும்னு இவருக்கு ஆசை. ஆனால் இவரோட குடும்ப சூழ்நிலை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் எடுக்க வைக்குது. மைசூர் இருக்கிற ஒரு காலேஜில் அவர் சேர்றாரு. அவங்க அப்பா 8000 ரூபா கொடுத்து அனுப்புகிறாரு. காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கோப்பா, ஹாஸ்டல்லாம் தங்கி படிச்சுக்கிறதுக்கு செலவுக்கு வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவர் போகிறாரு, காலேஜில் சேர்றாரு, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாரு, செய்கிறாரு. ஆனால் இவருக்கு அந்த மனசில் அந்த ட்ரோன் செய்யணுங்கிற ஆசை அப்படியே தீயாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் பணத்தையும், அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துலேயே ஒரு டியூஷன் கிளாஸ் இவர் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதர வருமானத்துக்கு இவர் காலையில் என்ன பண்ணுவாராம், 2 மணிக்கு எந்திரிச்சு 16 கிலோமீட்டர் நடந்து போய் டியூஷன் எடுப்பாராம். டியூஷன் எடுத்து அதில் வர காசை வச்சு அக்காமடேஷன் ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் போகிற போக்கில் இவரோட அந்த ட்ரோன் செய்கிற அந்த ஆர்வம் ரொம்ப அதிகமாகி அது கண்டிப்பாக நம்ம இதை சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வந்த வருமானத்தெல்லாம் அந்த ட்ரோனுக்காகவே செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹாஸ்டல் ஃபீஸ் இவரால் கட்ட முடியல. ஹாஸ்டல்லேருந்து இவர் வெளியே அனுப்பிடுறாங்க. மைசூர் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் தான் அவர் தங்குறாரு. அங்கே இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணுறது. அங்கே தான் துணி துவைச்சு அங்கேயே போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தவரோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 50லேருந்து 80 முயற்சிகள் இவர் அந்த ட்ரோன் மூலிமா பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு ட்ரோன் இவர் பண்ணுறாரு. அது பறக்குது. யாருமே இவருக்கு கைட் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் இவர் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்லேயே இவர் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது பறக்கும்போது இவரே பறந்ததாக உணர்ந்ததாக அவர் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு.
யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஹார்ட்ஷிப்பில் வந்து ஒரு ஒரு தனக்கான கனவை நிறைவேற்றி அதை பறக்கும்போது அதை பார்த்து ஆச்சரியப்படுறது எல்லா மனுஷனுக்கும் உரிய ஒரு பண்பு. இவர் வந்து ரொம்ப அலாதியான ஒரு ஒரு நிலைக்கு போயிருக்காரு. அதனால் இவருக்கு வந்து இன்னும் ரொம்ப இந்த மாதிரி ட்ரோன்ஸ் பண்ணணும், இன்னும் விதவிதமான ட்ரோன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இவரோட ஆர்வத்தை பார்த்த இவங்க காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உதவ ஆரம்பிச்சிருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க. இவர் பண்ண ஒரு ட்ரோனை வந்து ஸ்கில்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு காம்படிஷனுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் போகிறாரு. அங்கே வந்து அவருக்கு 2ஆம் பரிசு கிடைக்குது. இந்த உத்வேகம் வந்து அவர் வந்து ஜப்பானில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் ட்ரோன் எக்ஸ்போக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து இவர் வந்து உற்சாகம் ஊட்டுறாங்க. இவரும் அதுக்கு தயாராக ஆரம்பிக்கிறாரு. ஜப்பான் போகணுன்னா வந்து பல ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கு இல்லையா? டிக்கெட் செலவு இருக்குது, அந்த ட்ரோன் தூக்கிட்டு போகிறதுக்கான அந்த பேக்கேஜ் செலவு இருக்குது. எக்ஸ்போக்கு குவாலிஃபை ஆகணுன்னா வந்து ஒரு ப்ரொஃபஸரோட சிக்னேச்சர் வேணும், ஒரு பிஹெச்டி படித்த ப்ரொஃபஸரோட சிக்னேச்சர் வேணும். இதெல்லாம் வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்கிறாங்க அவங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு தன்னோட 10th and 12th சர்டிஃபிகேட்டை அடமானம் வச்சு கொஞ்சம் காசை சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரோட கையெழுத்து வாங்குறதுக்கு அவர் சென்னைக்கு வராரு. சென்னையில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் இல்லை. 4 நாள் தொடர்ந்து படம் எடுக்கிறாரு. இவர் கையில் கொண்டு வந்ததே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். இதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேயும் பப்ளிக்லேயும் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ப்ரொஃபஸரை பார்த்து அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, நீ ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பையனை எப்படிப்பா நான் சைன் போடுறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்புறம் அவருக்கு புரிய வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த ப்ரொஃபஸரும் கையெழுத்து போட்டுறாரு. அப்ளிகேஷன் போது செலக்ட் ஆகிடுறாங்க. இப்போ அங்கே போகணும். ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு அவர் விசாரிக்கிறாரு. இவரால் அதை திரட்ட முடியுமான்னு தெரியல. பல பேருக்கு உதவி கேட்குறாரு. உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு மட்லேருந்து இவருக்கு ஒரு உதவி கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, அப்புறம் டீச்சர்ஸு, இவங்க எல்லாருமே வந்து இவங்க உதவி பண்ணுறாங்க. அப்பயும் அவருக்கு காசு பத்தலை. இவங்க அம்மா பெரும் நம்பிக்கையோடு வந்து தன் பையனுக்கு தன்னோட தாலி செயினையை கழட்டி கொடுக்குறாங்க அந்த டிக்கெட் காசுக்கு. எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான தருணம் பாருங்கங்க. ஒரு பையனுக்கு வந்து அவனோட கனவை அடையிறதுக்காக அவங்க அம்மா அவங்களோட தாலி செயினையை வந்து வச்சு நீ காசு எடுத்துக்கோப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பையனும் அம்மாவோட தாலி செயினை வச்சு காசு எடுத்துகிட்டு ஜப்பானுக்கு போகிறாரு. இவருக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக அப்போல்லாம் இங்கிலீஷ் வராதுங்க. இந்த ஈவெண்ட் வந்து டிசம்பர் 2017 நடக்குது. அங்கே போய் இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா இவர் பாக்கெட்டில் 1500 தான் காசு இருக்குது. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜப்பானில் போய் இறங்குறாரு. இவர் கையில் 1500 தான் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டு, அந்த ஒரு வெளிநாட்டு சூழல், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து நடந்துக்கிற விதம், இதெல்லாம் அந்த அவருக்கு ஒரு மிரட்சியாக இருக்குது. இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ், இவர் போன விதம், இது எல்லாமே வந்து இவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கம்மியாக இருக்கிற மாதிரி இவர் உணர்றாரு. ஆனால் வந்து இவர் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனுங்கிறதுனால இதை தாண்டி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் மிரட்சியானவர் வந்து திருப்பி நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகணும் எது போகணும் விசாரிச்சுட்டு, ஓகே நீங்கள் இந்த ட்ரெயின் பிடிச்சிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்போ சென்டருக்கு போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த 300 கிலோ வெயிட் அந்த ட்ரோன்ஸையும், அதுக்கப்புறம் இவரும் டிக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டேஷன் மாறி போய் அந்த எக்ஸ்போ சென்டருக்கு அவர் போகிறாரு. கிட்டத்தட்ட 127 நாட்டிலேருந்து மாணவர்களும் அந்த மாணவர்களுக்கு கைட் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஸர்ஸும் வந்திருக்காங்க. ஆனால் இவர் தனியாலாம் அங்கே போயிருக்காரு. அங்கே சுற்றி பார்த்து எல்லோரும் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து அவங்க நடந்துக்கிற விதம்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குது. இவருக்கு அதை பார்த்த உடனே வந்து கொஞ்சம் பயம் வருது. பட் ஆனால் இருந்தாலும் வந்து பல கனவுகளை சுமந்துட்டு வந்திருக்கிறதுனால இதை நம்ம எப்படியாவது சாதிச்சாகணும் அப்படிங்கிற முயற்சியில் இவர் அந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. மொதல் நாள் வந்து கிட்டத்தட்ட 7 ரவுண்டு நடக்குது. இவருக்கு இங்கிலீஷ் சரியாக வரலனாலும் அந்த சப்ஜெக்ட் நாலேஜும் அந்த கான்ஃபிடென்ஸும் இவரை வந்து அந்த 7 ரவுண்டு ப்ரெசன்டேஷனையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிடக்க வைக்குது. இந்த 127 நாட்டிலேருந்து மறுநாள் வந்து ஒவ்வொரு வின்னராக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. 127 நாட்டிலேருந்து 20 கண்டஸ்டண்ட்டை தான் அவங்க வந்து ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து நம்ம வந்து ஒரு 70வது இடத்துலையாவது வருவோம், ஒரு 40வது இடத்துலையாவது வருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர் சரி அப்படின்னு சொல்லி பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பேக் பண்ண ஆரம்பித்து கடைசி உட்கார்ந்துருக்காரு.
எவ்வளவோ நம்பிக்கையோடையும் கனவுகளோடையும் வந்தோம். ஆனால் கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டாவது போவோம். இந்த மாதிரி பல போட்டிகள்லாம் நமக்கு நடந்திருக்குங்க. இதே மனநிலையில தான் அவருக்கும் இருந்திருக்கு. அவரை உட்காந்து அந்த அறிவிக்கிற பரிசுகளை அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். முதல் 10 to 20 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூனிவர்சிட்டி மாணவர்கள் பெறுறாங்க. அதுக்கடுத்து 10க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸும் அப்புறம் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் பெறுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு முதல் பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு 2ஆம் பரிசு கிடைக்குது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, நம்ம அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சோம், யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் போக போகுது அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவரும் ஆர்வமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கார். முதல் ப்ரைஸ் அறிவிக்கும் போது இவர் பேரும் கோல்டு மெடலும் ஃப்ரம் இந்தியா அப்படின்னுங்கிற வார்த்தை மட்டும்தான் இவருக்கு காதில் கேட்டிருக்கு. ஒரு நிமிஷம் இவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. கண்ணிலேருந்து கண்ணீராக வழியுது. இவங்க அம்மாவோட நினைவுகளும் இவங்கள கனவுகளும் கடைசியாக ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மெதுவாக நடந்து வராரு. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்கள். இவருக்கு தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த பரிசை வாங்கின உடனே அதோடு சேர்த்து $10,000 இவருக்கு பரிசு தொகை கிடைக்குது. இவரோட வாழ்க்கை மொத்தமாக மாற ஆரம்பிக்குது. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. அந்த 2017 டிசம்பருக்கு அப்புறம் அடுத்த 2 வருடங்கள் இவர் இன்டர்ன்ஷிப்லேயே கழிக்கிறாரு. ஜெர்மனுக்கு போகிறாரு. ஜெர்மனில் இவருக்கு ஆல்ஃபர்ட் நோபல் இனோவேஷன் அவார்டு இவருக்கு கிடைக்குது. அது மாதிரி ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு ரிசர்ச் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாரு. அவங்க கொடுத்த அமௌண்ட்டில் தான் இவரோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. அது மாதிரி பல நாடுகளில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 87 நாடுகளில் விசிட் பண்ணியிருக்காரு. 87 நாடுகளில் விசிட் பண்ண இவர் பல டைம் பிஸ்னஸ் கிளாஸில் போயிருக்காரு. அது இவர் போட்ட அமௌண்ட் கிடையாது. இவரை இன்டர்ன்ஷிப்புக்கு கூப்பிட்ட கம்பெனி இவருக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு பஸ் ஸ்டாண்டில் கிடந்த பையன், தன் கனவுகள் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழ்ந்த பையன், ஒவ்வொரு வாட்டியும் தளர்வு ஏற்படும் போதும் அவர் சொல்கிறாரு, அப்துல் கலாம் ஃபோட்டோவை அவர் பார்த்துக்குவாராம். ஆனால் தன்னோட பர்ஸை பார்த்து ஒரு டிஸ்கரேஜ் ஆகாமல் தான் பர்ஸில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து நான் என்கரேஜ் ஆனேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தனி ஒருவனில் சொல்லுவார்ல நம்ம அரவிந்த் சாமி, ஒரு ஐடியா எடுத்துக்கும் அந்த ஐடியாவே வாழ்க்கையாக்கிக்கணும். அதே தாங்க, அதுதான் வெற்றியின் சூத்திரம். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதையே நினச்சி உங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் கனவுகள் அடைய முடியும். அவர் பேர் NM பிரதாப் ஃப்ரம் கர்நாடகா. அவரை தான் இந்தியாவின் ட்ரோன் சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. கனவுகள் மேலே நம்பிக்கையும் முயற்சியும் அதை தொடர்ந்து கனவுகளில் பயணிக்கிற தைரியமும் இருந்தால் கண்டிப்பாக எல்லாராலையும் கனவுகளை அடைய முடியும். எப்பவுமே கனவுகளை நோக்கி தேடுதலில் ஈடுபட்டுகிட்டே இருங்க. நிச்சயம் அது ஒரு நாள் நினைவாகும். நன்றி, வணக்கம்.